ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62 அதிகாரம் 2வது வசனம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். ஜாதிகள் உம்முடைய நீதியையும் சகல ராஜாக்கள் உம்முடைய மகிமையையும் காண்பார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம். ஜாதிகள் உன்னுடைய நீதியை, ராஜாக்கள் உன் மகிமையை காண்பார்கள். அப்படி என்றால் என்ன? தேவன் நம்மோடு கூட இருந்தால் அந்த நீதி நமக்குள்ளிருந்து வெளிப்படும். தேவன் நம்மோடு கூட இருந்தால் அவர் மகிமை நம்மை சூழ்ந்து நிற்கும். ஆபிரகாம் அந்நிய தேசத்திற்கு போயிருக்கிறார், பெலிஸ்த தேசத்திற்கு போயிருக்கிறார். ஈவன் தேசத்தில் பஞ்சம். அந்த பஞ்சம் பிழைப்பதற்காக அந்த பெலிஸ்த தேசத்திற்கு தேவனுடைய வாக்கின்படி போகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆபிரகாமை காண்கிறார்கள். அங்கே இருக்கிற அபிமெலேக்கு பார்க்கிறான், பிலேகு பார்க்கிறான். அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள், ஜாதிகள் இந்த ஆபிரகாமை உற்று கவனிக்கிறார்கள். என்ன கவனிக்கிறார்கள்? இந்த ஆபிரகாம் இடத்துல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். அவர்களுக்கு அந்த விசேஷம் தெரியவில்லை, ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். பார்த்தால் அந்த ஆபிரகாம் ஆராதிக்கிற தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். இந்த ஆபிரகாமோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் உறுதியும் படுத்துகிறார்கள். இது ஆபிரகாமுகிட்ட மாத்திரமல்ல, ஈசாக்குக்கும் பஞ்சகாலம் வந்த பொழுது இந்த ஈசாக்கும் இதே அபிமெலேக்கின் இடத்தில் வருகிறார். ஆபிரகாம் ஏற்கனவே போன அந்த தேசம், இப்போ ஈசாக்கு வருகிறார். ஈசாக்கின் இடத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் உம்முடனே இருக்கிறார், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீர். இப்படி அவன் அடுக்கி கொண்டே போகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஜாதிகள் உன்னுடைய அந்த மேன்மையை, ஜாதிகள் உன்னுடைய ஆசீர்வாதங்களை, வெளிச்சத்தை பார்க்கிறார்கள். ராஜாக்களுடைய மகிமையை காண்பார்கள். இந்த ஜாதிகள் உன் வெளிச்சத்தை காண்கிறார்கள். தேவ பிரசன்னம், தேவனுடைய பாதுகாப்பு உண்மையில் இருக்கிறதை பார்க்கிறார். பாலாக்கு பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து வந்து கூலிக்கு பொருத்தி அவனை இஸ்ரவேலை சபிக்கும்படி சொல்லுகிறான். ஆனால் பிலேயாம் போய் மலையின் மேல் நின்று இஸ்ரவேலின் கூடாரங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மேல் அந்த வெளிச்சத்தை காண்கிறார். இவன் அந்நிய ஜாதிதான், இஸ்ரவேல் மேல் அந்த வெளிச்சத்தை பார்க்கிறான். பாலாக்கை கூட்டு காண்பிக்கிறான். அவன் அவருடைய மகிமையை அவன் பார்க்கிறான். இதை போன்ற ஒரு ஜனம் இருக்கிறதா என்று சொல்லுகிறார்கள். உங்களையும் குறித்து அப்படி சொல்லுவார்கள். உங்கள் நடுவில் கர்த்தர் உலாவினார், உங்கள் நடுவில் கர்த்தர் கிரியை செய்தார் என்று அவரை தேடுவீர்களா? அவருக்கு முன்னுரிமை கொடுப்பீர்களா? அவர்களை கண்ணோக்கி பார்ப்பீர்களா? அவர் சொல்லுகிறதை செய்வீர்களா? அவர் சித்தம் செய்வீர்களா? தேவ சித்தம் செய்கிறதை நம் அனுதின காரியமாய் வைத்து கொண்டு அவரிடத்தில் ஜெபித்து அவர் சொல்லுகிற பாதையில், காண்பிக்கிற பாதையில் நடக்க கற்றுக்கொள்வோமே ஆனால் ஜாதிகள் ஒளியை காண்பார்கள், ராஜாக்கள் மகிமையை காண்பார்கள். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனைகளித்தே பிதாவே, இந்த செய்தி கேட்டுக்கொண்ட அருமையான உடைய பிள்ளைகள் உமை இன்னும் கிட்டி நெருங்கி சேர, உங்களோடு கூட நடக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய ஒளி அவர்கள் மேல் இருக்கிறதை ஜாதிகள் காணவும், உம்முடைய மகிமை அவர்கள் மேல் இருக்கிறதை ராஜாக்கள் கண்டு வரவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும், கிருபை சூழ்ந்து கொள்ளும் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.